பை த வே நாங்கள் வி டூயிங் ஆல் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் அப்ரூவல் ப்ராசஸ் டு குட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸ். ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா மேசன்ஸ் உங்களை எந்த விஷயத்துமே டாமினேட் பண்ண முடியாது. என்கிட்ட தான் டீட்டெயில் இருக்குது, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு க்ளீனாக இருக்குது, நீங்களும் அது கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு இன்ஜினியர் கன்சல்டண்ட்டாக வச்சு கூட நீ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் எனிவே யூடியூப் பார்க்குற அளவுக்கு இப்போது மக்கள் ஞானம் பெற்றுட்டாங்கன்னு சொல்ல மேபி நீங்களே கிளாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். நீங்கள் அதுக்கும் அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலன்னா. அண்ட் தேர்ட் திங் இஸ் எலிவேஷன். நம்ம பிளான் போர்ட்ஸ்ல இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒரு சில ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் இருக்குது, ட்ராப்ஸு, தென் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ரக்சரலாக ஒரு டிசைன் பர்பஸ்க்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு பர்மனெண்ட்டாக அந்த இடம் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எலிவேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கம்பி ஆட் பண்ணோம். அதான் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த எலிவேஷனை வந்துட்டு, ஏன்னா கடைசி நேரத்தில் வீடுலாம் கட்டி முடிச்சோம், எலிவேஷன் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப அட்ராக்டிவ் யூஸ் பண்ணால் ஒரே தடவை தான் வீடு கட்டுறோம் இல்லையா? ஸோ நமக்கு இந்த வீடு பார்க்குற மாதிரி இருக்கணும், அந்த போஸ்டில் ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகணும். ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் அந்த வீட்டோட உள்ள நம்ம எவ்வளோ நாள் லக்ஸரியாக இருக்கலாம், அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் எவ்வளோ நல்லா இருக்கோ அதை பொறுத்து அந்த வீட்டோட மதிப்பு ஏற்படும் இல்லையா? ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் முன்கூட்டியே போட்டிங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற டைம்லேயே அந்த தேவையான ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறது போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மூணுமே இல்லாமல் நாலாவது முக்கியமான விஷயம், நீங்கள் பேமெண்ட் ஷெடியூல் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு G+1 பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அப் டு பேஸ்மெண்ட் வரைக்கும் இதான் பேமெண்ட், அப் டு லிண்டல் லெவல் வரைக்கும் இதான் பேமெண்ட், அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் இதான் பேமெண்ட், அப் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் லெவல் வரைக்கும் இதான் பேமெண்ட், அப் டு செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் வரைக்கும் இதான் பேமெண்ட், ஃபைனல் கீ கொடுக்க இதுதான் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் பெனிஃபிட். ஆக்சுவலாக நீங்கள் மேசேஜ் இந்த ஃபைனல் 4th ஒர்க் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண சொல்லாத 4வது பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் நீங்கள் கையில் வச்சிங்கன்னா நீங்கள் மேசன் வச்சு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு மேசன் வச்சு ஒர்க் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு சேஃபர் சைடு தான் இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. திஸ் இஸ் அருண்குமார் மதன் ஃப்ரம் சென்னை பிளானர்ஸ். தேங்க்யூ.